அனைவருக்கும் வணக்கம். பிஜேபியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எனக்கு தேர்தலுக்காக வழங்கப்பட்ட 6 தொகுதிகள் என்னை பார்க்க சொல்லியிருக்கீங்க, அந்த பணியிலிருந்து நான் விலகிக் கொள்றேன் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான ஒரு பிரஸ் மீட் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. தமிழக அரசியல பார்த்தீங்கன்னா அதை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஏன் இதுல இருந்து வெளியே வந்தாங்க அப்படின்றத இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம். அதாவது 2020 அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியில இணைகிறாரு, தமிழக பிஜேபியில இணைகிறாரு. படிப்படியா பார்த்தீங்கன்னா துணைத் தலைவராகிறாரு. அதுக்கப்புறம் மாநில தலைவராகிறாரு. பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதுவும் சேர்ந்த கொஞ்ச நாள்லயே தன்னுடைய உழைப்பாலையும் தன்னுடைய பேச்சாலும் தன்னுடைய திறமையாலும் பார்த்தீங்கன்னா தமிழக மக்களை தன் பக்கம் ஈர்த்தாரு. அது உண்மைதான், அது யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை அவருடைய ஆதரவாளர்களா இருக்கட்டும், இன்னைக்கு அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய தமிழக மக்களா இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்பட்டிருக்குங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு 6 தொகுதி வழங்கியிருக்காங்க. கோயம்புத்தூரா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. இது எந்த ஒரு அடிப்படையில இது யாரை கேட்டு அவங்க இந்த பணியை அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. கோயம்புத்தூர் எங்க இருக்குது, சென்னை எங்க இருக்குது? அவர் சிங்காநல்லூர்ல பிரச்சாரம் பண்ணுவாராம், அதை முடிச்சுட்டு விருகம்பாக்கத்துல பிரச்சாரம் பண்ணுவாராம். இது எப்படி அவங்க இந்த அமைச்சிருக்காங்கன்றது தெரியல. முழுக்க முழுக்க அவர் மன உளைச்சல ஈடுபடுத்தணும், அலைய வைக்கணும் அப்படின்ற ஒரு போக்கை வச்சுதான் இந்த 6 தொகுதியை அவருக்கு ஒதுக்கி இருக்கிறதா எனக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் தோணலாம். அது நம்ம யோசிக்கணும், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான். எதுக்கு பத்மநாபபுரம், கன்னியாகுமரி அந்த சைடில் ஸ்ரீவைகுண்டம், எதுக்கு இப்படி தமிழ்நாட்டு மேப்பே அவர் சுத்தணுமா? ஒரு முன்னாள் மாநில தலைவர், அவருக்கு கொங்கு மண்டலத்தை அப்படியே தூக்கி கொடுத்துருக்கலாமே. 6 தொகுதி இருக்குல்ல, தூக்கி அண்ணாமலை அவர்களை பார்த்துக்கோங்கன்னு சொன்னா சூப்பரா பார்க்க போறாரு, சூப்பரா அந்த இடத்த ஸ்கோர் பண்ணுவார். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் வாக்குகள் எடுத்தவர். திமுகவுக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வாக்கு தான் வித்தியாசமே. அந்த மாதிரி ஒரு நபரை கொண்டு போயிட்டு நீங்க இப்படி பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இது முழுக்க பிஜேபிக்கு இது மிகப்பெரிய அடியா தான் முடிய போகுது. இந்த தேர்தலில் அண்ணாமலையை அவங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. சுமார் 2%, 1%, 3% வாக்கு வச்சிருந்த பிஜேபியை இன்னைக்கு 11% வரைக்கும் உயர வச்சிருக்காருன்னா அதுக்கு முழுக்க அண்ணாமலையுடைய பேச்சும் திறமையும் அவருடைய ஆற்றலும் மட்டும்தான் காரணம். நீங்க என்ன வேணா சொல்லலாம், கட்சி வளருங்க, அது எப்படிங்க ஒரு நபரை சார்ந்து கட்சி இருக்குமான்னு சொன்னா பிற கட்சிகளை நம்ம அப்படி சொல்லலாம். ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் அந்த 3 வருஷம் தலைவராக இருந்தார் பாத்தீங்களா, 3 to 4 வருஷம் தலைவராக இருந்தார் பாத்தீங்களா, அன்னைக்கு அந்த டைம்ல பிஜேபியினுடைய பீக் வேற லெவல்ல இருந்தது. திமுகவிற்கு எதிராக பிஜேபி தான் அப்படின்ற ஒரு மனநிலையை அண்ணாமலை உருவாக்கினாரு. அதுக்காக வேலை செஞ்சாரு, தன்னுடைய அதிரடியான அரசியலை காமிச்சாரு. திமுகல இன்னைக்கு ஏகப்பட்ட நபர்கள் உள்ள போக போறதுக்கு காரணமே அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். துணிஞ்சு பேசுறதுக்கு ஆட்களே இல்லாதப்போ திமுக செய்யப்பட்ட ஊழலை லைனா விட்டாரு, அடின்னு அடிச்சாரு. அண்ணாமலை அறிக்கை விடுவாரு, சாயங்காலம் அந்த மந்திரிக்கு பதவி போகும். இல்ல வேற வழியே இல்லைன்னு திமுகவை தலையில் அடிச்சுட்டு அந்த மந்திரியோட பதவியை தூக்கி வெளியே வச்சிருவாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் 1 வருடம் இந்த மாதிரி ஊழல், நீ மக்கள் காசை கொள்ளையடிப்போம், உனக்கு கேட்கறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துக்குள்ள என்ட்ரி கொடுத்து இந்த மாதிரி பல மாற்றங்களை பண்ணாருங்க. சும்மா இல்லைங்க, அவருடைய வரலாறு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு புழுதி காட்டுல சுத்திட்டு இருந்த ஒரு பையன், ஆடு வளர்த்துக்கிட்டு மாடு வளர்த்துக்கிட்டு, ஸோ அதை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்த ஒரு பையன் தன்னுடைய கனவுகளை தேடி கோயம்புத்தூர் போறாரு, படிக்கிறாரு, அங்கே வேலை செய்கிறாரு, 4000 ரூபாய் வரைக்கும் வேலை செய்கிறாரு. அவருடைய ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு அது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக தான் இருக்கும் அவருடைய கதைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படி இருந்த ஒரு நபர் இன்னைக்கு தமிழகத்தில் இவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருந்துட்டு இன்னைக்கு அந்த நபரை ஒரு சில காரணத்தால ஒதுக்கக்கூடிய இந்த நிலை இருக்கு பார்த்தீங்களா. இது அந்த கட்சிகளுக்கே தான் மைனஸாக போக போகுது. நானும் கொண்டு ஒரு 2-3 மாசத்துல தெரிஞ்சிடும், எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் தெரிஞ்சிடும். அவர் இப்படி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சாதாரணவங்க கிடையாது, படித்தவர்களா இருப்பாங்க. படிக்கலைனாலும் அவங்களுக்கு அரசியல் உள்வாங்கினவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களை மட்டும்தான் அண்ணாமலை ஆதரவாளர்களா வச்சிருக்காரு. அண்ணாமலை இருக்கட்டும், சீமானை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கட்டும், சும்மா இந்த விசிலடிச்சான் குஞ்சுகள், நாங்க எங்க தளபதி தான் வரணும் அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லை. அண்ணாமலை தப்பு செய்தாலும் தப்புன்னு சொல்லுவாங்க, சீமான் தப்பு செய்தாலும் தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் இப்படிதான் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க ஒதுக்கி வைக்கிறது கண்டிப்பா ஏத்துக்க முடியாதுங்க. என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு கட்சி ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபினா நானே ஒரு மிகப்பெரிய மதவாத கட்சி, ஒரு சங்கி மனநிலையில தான் இருந்தேன். பிஜேபினா ஐயோ அதுவா, ஐயோ ரொம்ப டேஞ்சர் ஆச்சு, தமிழ்நாட்டுக்குள்ள வரவே கூடாது அந்த கட்சிலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சூழல்ல பிஜேபி என்ன பண்ணாங்க, பிஜேபி மக்களுக்காக என்னென்ன பண்ணிட்டு இருக்குன்றத இந்த மக்களுக்கு ரொம்ப அழகா படம் போட்டு காமிச்சவர்னா திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். அதாவது தமிழ்நாட்டில் அக்ரெசிவ் பொலிட்டிஷியன் தான் ஒரு சில நபர்கள் தான் சொல்லுவோம். கேப்டன் விஜயகாந்த், மறைந்த தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அக்ரெசிவான பொலிட்டிக்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அவருக்கு இந்த ஒளிவு மறைவுலாம் எல்லாம் மனசுல என்ன போட்டதோ அதை பேசுவார். அந்த மாதிரி ஒரு நபராக தான் நம்ம அண்ணாமலை அவர்களை பார்த்தோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல்ல அண்ணாமலை அவர்களை மாதிரி டேட்டாவோட பேசுறதுக்கு யாருன்னா ஆட்கள் இருக்காங்களா? நீங்க காட்டுங்க,
நான் கேட்குறேன், யாருன்னா ஒருத்தர் இருக்காங்களான்றதை நீங்கள் காட்டுங்க. அண்ணாமலை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேட்டா இருக்கும். டேட்டா இல்லைனா பேச மாட்டார். இப்போ நிருபர்களே கேள்வி கேட்பாங்க, சார் இதுக்கு என்ன சார் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும் உங்களை பற்றி தெரியும், தெரிஞ்சு அது டேட்டாவோட பேசுவார். தெரியலையா அண்ணா, நான் இன்னும் பார்க்கலீங்கன்னா நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேங்க, தெரியாத விஷயத்த பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர். சும்மா வாய்க்கு வந்தது அடிக்கிறது, அவங்கள வந்து நம்ம அசிங்கப்படுத்தணும், இவங்களை நம்ம அசிங்கப்படுத்தணும், இவங்களை அடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாத ஒரு தலைவர்னா அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வர நேரத்தில் அண்ணாமலையுடைய பதவியை பறித்ததாக இருக்கட்டும், ஸோ ஒரு கூட்டணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பதவியை பதிச்சிருக்காரு. இன்னைக்கு பிஜேபி வளருதுன்னு அண்ணாமலையில் மட்டும்தான். இன்னைக்கு வந்து மாநில தலைவர் மாற்றிருக்காங்க, பிஜேபி ஆஃப் ஆயிடுச்சு. உண்மையை சொல்ல போனால் பிஜேபி பேச்சு எங்கேயுமே இல்லை. அண்ணாமலை இருந்ததுக்கும் இப்போ நீங்க இருக்கிறதுக்கும் பாருங்களேன். அண்ணாமலை இருக்கும்போது டெய்லி பிஜேபி நியூஸ் தான். அண்ணாமலை இப்படி பண்ணிட்டாரு, அண்ணாமலை எப்படி பண்ணிட்டாரு, இந்த மந்திரி மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு, அண்ணாமலை மக்களுக்காக களத்துக்கு வந்து நின்னார், அண்ணாமலை யாத்திரை போனாருன்னு இவ்வளவு விஷயங்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு மாநில தலைவரை மாத்தினாங்க, ஒண்ணுமே இல்லை. பிஜேபி நார்மல் பிஜேபி பழைய 2014-15 இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பிஜேபியினுடைய நிலைக்கு பிஜேபி தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இப்படி நீங்க அரசியல் டைம் இப்படி பண்றது, இந்த மாதிரி எலெக்ஷன் டைம் வச்சுக்கிட்டு நீங்க இப்படி பண்றதா ஒரு மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு. எதுக்குங்க முதல்ல இந்த 6 தொகுதி நீங்க கொடுக்குறீங்க? எந்த அடிப்படையில் நீங்க அந்த 6 தொகுதி கொடுத்துருக்கீங்க? எதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து பைக்ல கார்ல பெட்ரோல் போட்டு இந்தியா மேப் தமிழ்நாடு மேப் ஃபுல்லா சுத்தணுமா? அந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த தொகுதி வந்து வாங்கிட்டு அவருக்கு அந்த 6 தொகுதி கொடுத்தது அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க வந்து எப்படின்னா சிங்கானூர், கோயம்புத்தூர் சிங்கானூர்ல அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாராம். அதை முடிச்சுட்டு சென்னையில் இருக்க விரும்பாக்கத்துக்கு மட்டுமா, அதை முடிச்சுட்டு கன்னியாகுமரி போகணுமா? இது வந்து எந்த மனநிலை? நீங்க எதை அடிப்படையில் வச்சு யாரை கேட்டு இந்த டிசிஷன் எடுத்தீங்க? ஒரு முன்னாள் மாநில தலைவர், அவர்கிட்ட கேட்டிருக்கணும் இல்லையா? இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் விலகிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் 72 பேரை வந்து நீங்க வந்து அதை நாங்க வந்து திரும்பி பெற்றுறோம், மறுபரிசீலனை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்களே, இதை முன்னாடியே பண்ணிருக்கணும்ல. இதை முன்னாடியே பண்ணிருக்கணும்ல. அது விருகம்பாக்கத்தில் எப்படி அவர் பிரச்சாரம் பண்ணுவார்? டி நகர் கொடுங்க, இல்லை மயிலாப்பூர் கொடுங்க. பிஜேபி எங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதை கொடுத்தாதாங்க அவர் வந்து மேலும் மேலும் கொண்டு வர முடியும். ஆல்ரெடி அடியில் இருந்த ஒரு கட்சியை தன்னுடைய உழைப்பால வேர்வை சிந்தி இவ்வளவு பெருசு கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதை விட்டுட்டு நீங்க வந்து பழி வாங்குறதுக்கு, அண்ணாமலை பழி வாங்குறேன்னு நினைச்சீங்கன்னா இது வந்து தேர்தலில் மிகப்பெரிய அடி கொடுக்குதான் போகுது. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட்ல திமுகவுக்கு ஒரு அடி, தாவேக்காக்கு ஒரு அடி, ரெண்டுமே சப்புன்னு வந்து அரைஞ்சிருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா தெருவா போஸ்ட் ஓட்டுறாங்களே, இந்த டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின்னு, இதை வந்து எது கூட ஒப்பிட்டு இருக்காருன்னா, இந்த செவுத்துல எழுதுவானுங்க பார்த்தீங்களா, நாட்டாம படத்துலலாம் பார்த்தீங்களா, அவர் வச்சிருந்தாரு நைட்ல போய் எழுதுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் கூட வந்து திமுக ஒப்பிட்டு இருக்காரு. உனக்கு வந்து மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு நீ போஸ்ட் ஓட்டுற, உனக்கு தைரியம் கிடையாது. விடிகாலம் ஊர் அடங்கினதுக்கு அப்புறம் 2 மணிக்கு போயிட்டு திருட்டுத்தனமா போஸ்ட் ஓட்டுற உனக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த போஸ்ட் ஓட்டுறது தவறுன்னு தெரிஞ்சாதான் நீ நைட்ல போயிட்டு போஸ்ட் ஓட்டுற, நைட் 2-3 மணிக்கு ஆள் இல்லாத பகுதியில். இதுக்கு வந்து ஒரு செருப்படி கொடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள். இதை தொடர்ந்து தாவேகா விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படுக்க போட்டு நங்குன்னு கொட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொட்டி விட்டுருக்காருங்க. அவரு அப்படியே பெரிய இது மாதிரி டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் எல்லாம் பேசியிருக்காரு. உங்ககிட்ட முதல்ல இன்ஜின் இருக்கா விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. முதல்ல இன்ஜின் வைங்க, அதுக்கப்புறம் பெட்ரோல் போடுங்க, அதுக்கப்புறம் சேஸ் இருக்கான்னு உங்கள்கிட்ட செக் பண்ணுங்க, மக்கள்லாம் உங்களை ஆதரிக்கிறாங்களா நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறமேட்டு நீங்க இதெல்லாம் பேசுங்க. சும்மா இந்த சினிமா டைலாக் பேசிக்கிட்டு விசில் அடிச்சாங்க குஞ்சுகள் கிட்ட இருந்து விசில் வர்றதுக்காக நீ இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க விஜய்னு தெளிவா சொல்லியிருக்காருங்க. விஜயை வந்து தொடர்ந்து நான் கூர்ந்து கவனிக்கிறேன். நான் கூட விஜய் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு, தமிழகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்க போறாருன்னு நினைச்சேன். ஆனா விஜய் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமே விசில் அடிக்கணும், கை தட்டணும், எந்திரிச்சு குதிக்கணும், அதுக்காக மட்டும்தான் அவருடைய பேச்சு வந்து இருக்கு. ஒரு 3ஆம் ஆண்டு துவக்க விழால வந்து விஜய் வெளியே வா, என்ன பட்டாசு கொளுத்தி போட்டுடலாமா, என்ன சினிமா டைலாக் இது? மக்களுக்கு என்ன சொன்ன இது வரைக்கும் நீ வந்ததுல இருந்து? ஒண்ணுமே சொல்ல. அணில் குஞ்சுங்க கதருங்கடா, கதருங்க அனில்ஸ், கதருங்க. நீங்க கதறணுக்காக தான் இந்த காணொலியே. சும்மா என்ன சொல்றதை யோசிக்காம வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கதறது, என் தளபதி அப்படிறா, என் தளபதி இப்படிறாமானுங்க. தண்ட கர்மாந்திரம், வேஸ்ட், அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ்னா அது வந்து தாவேகா தலைவர் விஜய் தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு மேடையும் எப்படியெல்லாம் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் தெரியுமா? சும்மா விசில் அடிக்கிறதுக்காக, கை கட்டுறதுக்காக நீ வந்து பார்த்தீங்கன்னா போய் டான்ஸ் ஆடு, ஆர்கெஸ்ட்ரா பண்ணு. எங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து மேடையில் டண்டுக்குன்னு ஆடுறாருன்னா அது என்ன மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்க பார்த்துருப்பீங்க? பார்த்தீங்களா அந்த இவர் பாடுறாப்புல வேல்முருகன், அது பேர் டான்ஸ் ஆடுறாருங்க. முதல்வர் வேட்பாளராக இவர். உடனே சொல்லுவானுங்க ஒரு முதல்வர் வேட்பாளர் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு. நாடும் சேர்ந்து ஆடுனா பைத்தியக்கார பசங்களா உங்களை பார்த்து கேட்குறேன். ஒரு முதல்வர் வேட்பாளர் இருந்துட்டு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்துக்கிட்டு ஒரு மேடையாவது நீங்க வந்து பயனுள்ளதா என்ன பேசியிருக்கீங்களா? இந்த 3ஆம் ஆண்டு வந்து நீங்க துவக்க விழால பேசுறீங்க, பிஜேபி உங்களுக்கு பிடிக்காதுல, டிஎம்கே பிடிக்காதுல, பிஜேபி வந்து இப்போ நம்மளுடைய பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கலாம்ல, உங்களுடைய எதிர்ப்பு இருந்தால் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம், இல்லை வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். இப்படி எதுவுமே இல்லாம வரவா என்ன வீட்டை விட்டு கூப்பிடுறீங்களா? வந்துடுவேண்ணா நான். என் கீழே குஞ்சான்ஸ் இருக்கானுங்க, அவனை வச்சு நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். ஒரே ஒரு பட்டாசை போட்டா போதும், அவனுங்க வந்து கமெண்ட்ஸ்ல கொதருவானுங்க.
அவ்வளவுதான் அவருடைய மனநிலை. இந்த மாதிரி ஒரு ஆள் தான் தாவேகா தலைவர் விஜய். ஸோ அவரை வந்து அண்ணாமலை அண்ணன் வந்து நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டி விட்டுருக்காரு. முதல்ல பேசு, அரசியலே பேசாம சும்மா டைலாக் அடிச்சுட்டே போனா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அவர் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கு, ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்களே அனில்ஸ், யோசிக்கணும்ல. நம்ம தலைவர் இந்த மக்களுக்காக அப்படி என்ன தாண்டா சொன்னார் அந்த வேலையில. ஒரு 3ஆம் ஆண்டு துவக்க விழால எவ்வளவோ விஷயங்களை பேசியிருக்கலாம். வரக்கூடிய தேர்தலை பத்தி அவ்வளவு விஷயங்களை பேசியிருக்கலாம். இவர் வீட்டிலே இருப்பாராம், காலையில 2 தோசை, மதியம் தயிர் சாதம், 2 பீஸ் சிக்கன் சாப்பிடுவாராம், நியூஸ்ல எல்லாத்தையும் பார்ப்பாராம், அனில்ஸ் வச்சு எல்லாரையும் கடிக்க விடுவாராம். மக்கள் கிட்டே இவர் வரமாட்டாராம், கீழே இருக்கவனுக்கு மட்டும் வேலை செய்யணுமா. அவனும் பொண்டாட்டி தாலி, வீட்டை வித்து, காரோட புக்கை அடகு வச்சு இவனுக்கு பேனர் அடிச்சுன்னு வேலை செய்யணுமா. இவர் வெளியிலேயே வர மாட்டாரா. கேட்டால் இவர் தளபதியாம். 2026 இவருக்கு ஆப்பு இருக்குது மக்களே, வெயிட் பண்ணி பாருங்க. நம்ம சொன்ன அண்ணாமலை அவர்களை பற்றி இன்னைக்கு பேசுகிற காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. அண்ணாமலை அவர்கள் மீண்டும் வந்து பிஜேபியில் மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெற்று வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அண்ணாமலை இப்படியே போனா ஓகே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க.